ஹலோ மை டியர் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அவுட்டர் ஜாயின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளான ஜாயின் அப்படின்னா அவுட்டர் ஜாயின் தான் சொல்லுவேன். என்னது ரெண்டு ஜாயின் இருந்தாலுமே ரொம்பவே ஈஸி, ரொம்ப சின்டாக்ஸ் குழப்புற மாதிரி இல்லாமல் இருக்கிற ஜாயின் வந்து இந்த அவுட்டர் ஜாயின் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெண்டு டேபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குது, அவங்களோட ஐடி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல அவங்களுக்கு பாடம் எடுக்கிற ஸ்டாஃப்ஸோட நேம் இருக்குது, அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்ட்டு இருக்குது, அவங்களோட ஐடி இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சும்மா கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் தான் இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு, இந்த ஸ்டாஃப்ஸ் டேபிள் தான் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ரைட்டு, ஓகேவா? ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா லெஃப்ட் டேபிளுக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும், அதில் இருக்கிறத மட்டும் மேட்ச் பண்ணி காட்டும். ரைட் அவுட்டர் ஜாயின்னா ரைட் டேபிளுக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும், அதில் இருக்கிறத மேட்ச் பண்ணி காட்டும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த டேபிளை அசம்பிள் பண்ணிடும். இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நான் சொன்ன மாதிரி இது ஸ்டூடெண்ட்ஸ் நேமை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்துருச்சு, ஓகேவா? ஓகே. அடுத்து ஸ்டாஃப்ஸ் நேமை கொடுத்துருச்சு. சப்ஜெக்ட் ஸ்டாஃபோட சப்ஜெக்டை கொடுத்துருச்சு. அடுத்து ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதில் லெஃப்டாக இருக்குது, ரைட் லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும். லெஃப்ட் ஜாயின் ஸ்டாஃப்ஸ் ஆன் students.id staffs.id ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிடுறோம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை பற்றி நான் அவ்வளோவா பேச போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்டில் இருக்கிறத முதல்ல அரேஞ்ச் பண்ணிடும். ஸ்டூடெண்ட்ஸ் நேம் தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடுச்சு. அடுத்து அதுக்கேற்ற ப்ரொஃபஸர் அரேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரொஃபஸர் மாறனை பற்றி இங்கே நம்ம பேசவே கிடையாது, ஏன்னா அவருக்கு ஸ்டூடெண்ட்டே கிடையாது, ரைட்டா? ஸோ அவர் வந்து விட்டுருச்சு. ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிறத அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதை மட்டும் ரைட்லேருந்து எடுத்துக்குது. சப்ஜெக்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அந்த 3 சப்ஜெக்டை மட்டும், ஸ்டாஃப்ஸ் நேமு அந்த 3 ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாஃப்ஸை மட்டும் எடுத்துக்குது. ஸோ அப்படி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். அதே போல் செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம், ஸ்டாஃப்ஸ் நேம், ஸ்டாஃப் சப்ஜெக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஜாயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரைட்டு ஜாயின்னா ரைட்டுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ரைட்டில் நம்ம என்ன எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம்? ஸ்டாஃப்ஸ் நேமும் ஸ்டாஃப்ஸோட சப்ஜெக்டும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சிருச்சு. இதில் இருக்கிறது, இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காலத்தையும் ஸ்டாஃப்ஸ் நேம் அண்டு சப்ஜெக்டை முதல்ல கொண்டு வந்து வச்சிருச்சு இந்த சைடில். ஸோ ப்ரொஃபஸர் மாறன் இருக்கார், ஜாவாவும் இருக்குது. அப்புறமா லெஃப்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்துக்குது. லெஃப்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யார்? மணி, கிறிஸ், ராம். ஆனால் ப்ரொஃபஸர் மாறனுக்கு யாரும் இல்லைன்றதுனால நல்லன்னு போட்டுருச்சு. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த சிம்பிளான விஷயம் ஃபஸ்ட்டு எதை கொண்டு வந்து வைக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ, நன்றி.